வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 12/6/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று சுப முகூர்த்த நாள். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 9:30 10:30 வரையும், பிறகு இன்று மாலை 4:30 5:30 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 10:30 11:30 வரையும், பிறகு இன்று மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகு கால நேரம் இன்று மதியம் 12 முதல் 1:30 வரையும் ராகு காலம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 10:30 12 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 7:30 9 வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் திசை வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை 5:52 சூரிய உதயமாகும். இன்றைய திதி இன்று இரவு 8:56 வரை சஷ்டி திதி. அதன் பிறகு இன்று சப்தமி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:38 வரை ஆயில்ய நட்சத்திரம். அதன் பிறகு மக நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று காலை 8:11 வரை கௌளவ கரணம். அதன் பிறகு இரவு 8:56 வரை தைத்துள கரணம். அதன் பிறகு கரசை கரணம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 1:38 வரை பூராட நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இப்போ சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திர அன்பர்கள் சந்திராஷ்டமத்தை பற்றி அச்சப்பட தேவையில்லைங்க. ஏன்னா இன்றைய நாளுக்கு நீங்கள் புதிய பொருள்கள் வாங்காமலும் புதிய வேலைகள் எதுவும் துவங்காமலும் இருந்தீங்கன்னாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. சரிங்களா? அதற்காக நீங்கள் பழைய ரொட்டீன் ஒர்க் என்னென்ன வேலை செஞ்சீங்களோ அதையெல்லாம் தொடர்ச்சியாக செய்யலாம். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லைங்க. சரிங்களா? சந்திராஷ்டமம் இது மாதிரி இருந்தீங்கன்னா எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காது. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலில் நம்ம இன்றைய ராசி பலன் சொல்லும்போது ராசி பலன் மட்டும் சொல்கிறதில்ல, இன்றைய நாளுக்கான பரிகாரத்தையும் சேர்த்து தான் சொல்கிறோம். இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும்ங்கிற முறையில் தான் நம்ம சொல்கிறோம். அதாவது விபத்துகள் யாருக்கும் நேரக்கூடாது. சரிங்களா? காலத்தின் எதிர்காலத்தை சொல்லணும், அதே நேரத்தில் அதை சரியாக சொல்லணும், நமக்கு தெரிஞ்சதை சொல்லணுங்கிறது தான் நம்மளுடைய கருத்துங்க. அதுக்காக நான் ஒரு மகான்னு நான் சொல்லிக்க வரல. அதை பரிகாரமாக சொல்லும்பொழுது இப்படி செஞ்சால் இது நல்லாயிருக்கும், இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், ஒரு அட்வைஸ், அவ்வளோதான். அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்களுடைய தான் இருக்குது. ஆனால் முடிஞ்ச வரை நன்மையை தான் சொல்லிகிட்டு இருக்கோம், நல்லது தான் நடக்குது. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சில பொருளாதாரத்திலே விரயம் ஏற்படுவதாக காட்டுகிறது. அதனால் செலவு செய்யும் பொழுதும் இந்த பொருள் வாங்கும் பொழுதும் யோசித்து இது நமக்கு தேவைதானா, இது நமக்கு அவசியம் தேவையா என்பதை யோசித்து செயல்படுங்க. இல்லைன்னா பொருளாதாரத்தில் கொஞ்சம்
நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாள் எது செஞ்சாலும் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டிங்கன்னா நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தேவைகள் க்கான வாய்ப்பு இருக்குங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய புதிய பொருள்களுடைய தேடல் இன்று இருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு குடும்பத்தின் ஆதரவும் சரி, அலுவலகத்தில் ஆதரவும் கிடைக்கிறதுக்கான சிறந்த நாளுங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சில பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கிறதா காட்டுதுங்க. அதனால் முடிந்தவரை யாரிடமும் அதிகமாக பேசாமல் வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அது மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தாமல் தேவையான வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்திங்கன்னா சிக்கல் வந்து சேராது. அது மாதிரி அந்த நேரத்துக்கு வெளியூர் செல்லும் பொழுது நேரத்தை பின்பற்றினீங்கன்னா சிக்கல் வராதுங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது நாள் இந்த நாள். சில வெகண்டாவாத பேச்சுகள், அதனால் சில இன்னல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் முடிந்தவரை சிக்கலை தவிர்க்கிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? பிரேக்கு உங்கள் கையில் இருக்குது. பார்த்து வண்டியை செலுத்த வேண்டியது நீங்கள் தான். ரிஷபராசி அன்பர்கள் தான். இன்றைய அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி கலகலப்புக்கு பஞ்சம் இல்லைங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பொறுப்புகள் இன்றைக்கி கிடைக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சந்திரன் 3ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. நன்மைகள் அதிகம் நடக்கிறதுனா இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது அப்படியே ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷன்ங்கிறது மாதிரி முகம் பார்க்கும் கண்ணாடி எப்படி இருக்குது, உங்கள் முகத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே எதிரொலித்து தானே காட்டுது. அது மாதிரி தான் இன்றைய நாள் நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நடக்கும். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கு தக்க பலன் கிடைக்கும். புரியுதுங்களா? அதனால் இன்றைய நாள் உங்களுடைய சிந்தனையில் எல்லாம் நல்ல சிந்தனையாக இருந்ததுன்னா நல்லதாகவே நடக்கும். அதுக்காக வேறு ஒரு சிந்தனை இருந்ததுன்னா அதுக்கு நான் சொல்லக்கூடாது, நீங்களே பார்த்துங்க. அதனால் உங்களுடைய நன்மைகள் இன்று அதிகமாக நடக்க போகுது. அதனால் யாருக்கு என்ன செய்யணுமோ அதை யோசித்து செயல்படுங்க. இன்றைய அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு படபடப்புகள் நீங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில பல எண்ணங்களில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு செயலில் புதிய ஆர்வமும் தெம்பும் கிடைக்குங்க. இன்றைய நாள் கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சுகமான நாளுங்க. இந்த நாளில் கணவன் மனைவி உறவு சீர்படும். சரிங்களா? அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுங்க. இன்றைக்கி 2ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கார். உங்களுடைய எண்ணங்களில் எண்ண அலை அது பாட்டு கடல் அலை மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கும். என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், எப்படி செய்யலாம், அதை அங்கே செய்யலாமா, இதை இவங்களுக்கு கொடுக்கலாமா, அப்படிங்கிற ஒரு பெரிய எண்ண அலை உங்களுக்கு வீசிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். சிறு சிறு மாறுதல்கள் அப்பப்போ வந்து ஒரு தண்ணீரில் நடக்கும்போது அங்கங்கே ஒரு திட்டு கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு அப்பப்போ ஒரு நன்மையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதன்படி இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய நாளாகவே இருக்கும். அதில் மாற்றம் இல்லைங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறரை அனுசரித்து செல்வீங்கன்னா நல்லது நடக்குங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய முயற்சி வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? அடுத்து சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயலில் சிறு பின்னடைவு தெரியுதுங்க. அதனால் முடிந்தவரை செயல்திறனில் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்க. ஏன்னா
நீங்கள் நல்லா செஞ்சுட்டு போவீங்க ஒரு வேலையை. அந்த வேலை பார்த்தீங்கன்னா, ஆகா! அது மாற்றி செஞ்சுட்டோமேன்னு மறுபடி வருத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு முறை அதை செஞ்சுட்டு மறுபடியும் அதை ரிவைண்ட் பண்ணுங்கள். அப்படியே பாருங்கள், திருப்பி பாருங்கள். அப்போ தான் அதோடைய இது தெரியும். அது மாதிரி வார்த்தைகளை யார்கிட்டையும் பேசும்போது இன்றைக்கி அளந்து பேசுங்க. ஏதேனும் தவறுதலாக பேசிட்டா வராதுங்க. பொருளை கொட்டிட்டா அள்ளிடலாம், வார்த்தையை கொட்டினா அள்ள முடியாது. இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இன்றைய நாள் வார்த்தையை அளந்து பேசணும், யோசித்து செயல்படணும். இது 2ம் செஞ்சீங்கன்னாவே இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இல்லை என்றால் அதுக்கு எதிர்மறையாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிம்ம ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாமதம் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனசஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பிடித்த பீடை ஒழியக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு இனி கவலை இல்லை என்பது போல் இன்றைக்கி தெரியும். இந்த நாள் உங்களுக்கு அருமையான நாளுங்க. இந்த நாளில் நீங்கள் நீண்ட தூர பயணம் செல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு உறவினர்கள் வருகையும் இருக்குங்க குடும்பத்தில். அது மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு பாராட்டுகள், புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிக சிறந்த நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முடிவுகள் இன்றைக்கே உங்களுக்கு தெரிஞ்சு வந்துடும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில வேலைகளில் மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவர்களை புரிஞ்சுக்கிறதுக்கு தன்மை இன்றைக்கி கிடைக்கும். சரிங்களா? துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அருமையான நாளுங்க. வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுடைய எண்ணத்துக்கு முயற்சிக்கு அங்கே ஒரு உயர்படி கிடைத்தது காலமாக இந்த நாள் இருக்குங்க. உங்களுடைய செயல்பாடுகள் துரிதமாக நடைபெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவரை தங்கு தடை இல்லாமல் செஞ்சிகிட்ருக்கிற வேலை நல்ல வேகமாக முன்னேறுங்க. அது மாதிரி புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். புதுசாக இன்றைக்கி எங்கேயாச்சும் வேலைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த இது உங்களுக்கு இன்டர்வியூக்கு போனீங்கன்னா இன்றைக்கி வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு முயற்சி பண்ணுறவங்க நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. துலாம் ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாகவும், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவில் நெருக்கம் ஏற்படுற நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எதிர்ப்பு மாறி எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. விருட்சிக ராசி அன்பர்களே, விருட்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பண செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாளில் விருச்சிக ராசி அன்பர்கள் கொஞ்சம் கை காசு செலவு பண்ணி தான் ஆகணும். அது மாதிரி வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. சரிங்களா? இந்த நாளில் உறவினர்கள் வருகையும் நண்பர்களுக்காகவும் நீங்கள் கொஞ்சம் கை காசு செலவு பண்ணி ஆகணும். அது மாதிரி அலுவலகத்தில் சென்றீங்கன்னா கூட உங்களுக்கு நண்பர்களுக்காக இணை சக ஊழியர்களுக்காக கொஞ்சம் செலவு செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்றைக்கி நீங்கள் செலவு செஞ்சே ஆகணும். கை காசு கொஞ்சம் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய குழப்பங்கள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புது புது சிந்தனைகள் உதித்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். சரிங்களா? தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பிறரின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. இந்த நாளில் நீங்கள் குடும்பத்திலையும் பார்க்கலாம், அலுவலகத்திலையும் பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் வெளியில் செல்லும்பொழுதும் உங்களுக்கு ஃபேவராகவே அவங்களும் மாறக்கூடிய நாளாக இருக்கும். அதாவது வந்துங்க, இப்போ எந்த பொருளுமே தண்ணியில் ஊற்றினோம்னா அந்த தண்ணி இது ஐக்கியம் பண்ணுது பாருங்கள், அது மாதிரி. சரிங்களா? இப்போ பாலில் தண்ணி ஊற்றுறோம்னா அது பால் மாதிரி ஆகிடுதுல்ல,
அது மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு உங்களோட சேர்றவங்க உங்களை மாதிரியே ஆகிடுவாங்க. அதுதான் இன்றைய பலன் உங்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை இன்று தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நாளாகவும், பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு குடும்பத்தாரும் சரி, அலுவலகத்திலையும் சரி ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சில கஷ்டங்கள் கூட சொல்லக்கூடாது. அதாவது சில விரும்பத்தகாத செயல்கள் நடைபெறத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் முடிந்தவரை நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சரிங்களா? இன்றைய நாளில் எது செஞ்சாலும் கொஞ்சம் ஒரு முறைக்கு இருமுறை யோசனை செய்யுங்க. ஏன்னா இன்றைக்கி நாள் உங்களுக்கு சிரமங்கள், சப்போஸ் ஃபினான்ஸ் வழியில் பிரச்சனை இருக்கலாம், அல்லது வாகன வழியில் பிரச்சனை இருக்கலாம். ஆக இன்றைய நாள் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த மகர ராசி அன்பர்கள் எதிலும் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டிங்கன்னா அந்த பிரச்சனையிலிருந்து மாறலாம். இன்னைக்கு காலையிலே நீங்கள் விநாயக பகவானை வழிபட்டு சென்றீங்கன்னாக்கா, படைத்தது நீனே, காக்கிறது நீனே, எது செஞ்சாலும் நீனே பகவானே விநாயகா அன்னு ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு போனீங்கன்னாக்கா இன்றைய நாள் உங்களுக்கும் சிறந்த நாளாக அமையும் என்பதில் மாற்றமில்லை. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பயணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு வாசல் தேடி வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் குழப்பங்கள் மாறக்கூடிய நாளாகவும், இந்த நாளில் குழப்பம் உங்களுக்கு மாறிடும். 7ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திரன் இருக்கார். அப்படிங்கிறனால குழப்பங்கள் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தெளிவு கிடைக்குங்க உங்களுக்கு. உங்களுடைய எண்ணங்களில் புது பொலிவு கிடைக்கும். செயல்பாடுகள் உங்களுக்கு அருமையாக இருக்கும். உங்களுக்கு நண்பர்களின் உதவி இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நாளாகவும், உங்களுடைய பழைய நண்பரின் வருகை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை, அதாவது இணை வேலை செஞ்சவங்க அவங்க உங்களுக்கு உங்கள் மீது ஒரு நல்ல நம்பிக்கை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. இந்த கும்பராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்லதுங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிலும் கொஞ்சம் புத்தி கூர்மையாக விவேகமாக செயல்படுறது நல்லதுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்தவங்களை அனுசரித்து சென்றீங்கன்னா சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு செலவு காத்திருக்குங்க. இன்றைய நாள் தாய் தந்தை வழியில் கொஞ்சம் செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அல்லது குடும்பத்தின் மருத்துவ செலவு செய்து ஆக வேண்டிய கட்டாயத்தின் கீழே இருக்கீங்க இந்த மீனராசி அன்பர்கள். அதனால் வாகனத்தில் செல்லும்போதும் ஜாக்கிரதையாக செல்லணும். தாய் தந்தைகிட்ட கொஞ்சம் அவங்களுக்காக மருத்துவ செலவு செய்கிற மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைகிறதுக்கு நீங்கள் சிவன் கோயிலில் ஒரு சுற்றுனாச்சும் போங்க. ஒரு சுற்று காலையிலே போய் சிவனை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகவும், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. மொத்தத்தில் இந்த நாள் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் புரிவார் என கூறி உங்களிடம் இருந்து இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.